விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் தமிழ்நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பை காக்கும் வகையிலும் தமிழக மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஊழலற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான தன்மையை நிர்வாகத்துக்கு வழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் விதைக்கப்பட்டுள்ள திட்டங்களின் விதைகள் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாகவும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பாகவும் பெண்களின் சுயமரியாதையாகவும் விவசாயிகளின் வளமாகவும் மாணவர்களின் கல்வி வாய்ப்பாகவும் பொதுமக்களின் நல்வாழ்வுக்காக மலரும் என்பதில் எல்லளவும் நமக்கு ஐயமில்லை. சட்டமன்றத்தில் மாற்று கருத்து கொண்டவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இடம் தராமல் ஜனநாயகம் மற்றும் சட்டமன்ற மரபுகளை புதுப்பித்து அரசியலில் ஒரு புதிய நாகரிகமான பண்பை இந்த 100 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் நாம் கண்டோம். திரையுலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து நூற்றாண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்கப் போவதில்லை. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் 110வது விதியின் கீழ் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமா கோவையில கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனா ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பத்தி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும்.
ஆனா போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகள்ல வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரிசையாக வகைப்படுத்தி சில ஆதாரங்களை கொடுக்கிறார். இருங்க கருத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். அவர் கருத்து சொல்றாரு. அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா உங்களுக்கு நான் அனுமதி தரேன். நீங்க பதில் சொல்லுங்க. உட்காருங்க. பொதுப்பணித்துறை முடிச்சிருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் முடிங்க. அடுத்து உங்களுக்கு தரப்போற. உட்காருங்க. போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர் எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இந்த மாமன்றத்தில் நீங்க ஒரு மூத்த உறுப்பினராக இருந்தால் பேரவைத் தலைவராக வந்திருக்கிறது. விதிகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேள்வி நேரத்திலும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது என்று நீங்க அடித்து கொடுத்திருக்க புத்தகத்திலே இருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அரசினுடைய கவனத்திற்கு இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது கவனத்தை தான் கொண்டு வரார். இல்லங்க, கவனத்தில் குறிப்பிட்டிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேச அனுமதியை தவிர தமிழ்நாடு முழுவதும் சம்பவங்களை வரிசைப்படுத்துகிற போது பதில் சொல்ற உரிமை நான் உங்களுக்கு தரணுமா இல்லையா? ஒரே நிமிஷம். ஆனால் எங்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, விதி புஸ்தகத்தில் தான் சொல்றேன். அவர் ஒரு கவனத்தை கொண்டு வரார். காவல்துறையில நாங்க ஒரு கேள்வி கேட்டு அப்பொழுது அமைச்சர் அவர்கள் பதில் கூட சொல்லலாம். ஆனா கவன ஈர்ப்பு தீர்மானத்திலோ அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்திலோ அரசாங்கம் விளக்கம் தான் தரணும். மொழியை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்றோம், நாங்க எதிர்குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படி என்பது இதுவரைக்கும் விதி மரபுகள் அல்ல. அதை நீங்க கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவற்றூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் குழந்தை. பறி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர்களின் பரிதவிப்பு எங்கள் பரிதவிப்பு. அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முதல் விஷயம், அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை. எந்த சார்பு தன்மையும் இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். 2, அந்த பரிதவித்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், துயரத்தில் துணை நிற்கிறோம். அவர்களுக்கு உடனடியாக SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய அந்த இழப்பீடு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே அந்த குடும்பத்தாரினுடைய கணக்கில் வரவு வைப்பதற்கான அந்த வேலையும் முன்னெடுத்திருக்கிறோம். கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இனி இப்படி ஒரு சமூகம் நடைபெற வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு எடுத்து வருவதற்காக இன்றைக்கு நான் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அசம்பிளியில் அரசுடைய கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசுகிட்ட இல்லை.
மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த அரசுல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தடுப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை, அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்கும் பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான் இது வந்து காடு இல்ல, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேர்ல தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. சோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவுதான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டுவிட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். மேகமலை விவகாரத்தில் சிபிஎம் எம்எல்ஏ செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை உட்பட 9 ஊராட்சிக்கு உட்பட்ட 98 கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் சுமார் 100 ஆண்டுகளாக 4 தலைமுறைகளுக்கு மேலாக பருத்தி, இலவம் பஞ்சு உட்பட பயிர்களை பயிர் செய்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். கிராம விவசாயிகளுக்கு செம்பு பட்டாவும் வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு புல்வரி அனுமதி சீட்டும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இப்பகுதியில் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடம், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள் ஆகியவை செய்து கொடுத்துள்ளார்கள். இந்நிலையில் கிராம சபாவில் எவ்வித தீர்மானங்களும் நிறைவேற்றாமலேயே வனத்துறை காப்பு காடுகள் என அறிவித்தனர். இதனால் வனத்துறையின் கெடுபிடி அதிகமாகி விவசாய விளைபொருள்கள் சந்தைக்கு எடுத்து செல்லக்கூட வனத்துறையினர் தடைகளை ஏற்படுத்தினர். இப்பகுதி மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து மக்களின் வாழ்வினையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதோடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்து அமர்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த விவசாய இழப்பை வெளியேற்றணும். ஏறக்குறை 3500க்கு மேல மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க போவாங்க? விவசாய குடும்பம் மாணவர்கள் என்றாங்க. இன்னைக்கு அங்க வந்து நான் மட்டும் 10 ஊராட்சியிலுமே ஏறக்குறைய 15-20 ஸ்கூல் பில்டிங் இருக்கு, 2 ஹை ஸ்கூல் இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. மொத்தம் 3500 மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த விவசாயில வெளியேற்றா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? நீங்க அதை மனசுல நினைச்சுங்க. ஏன் வெளியேற்ற அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு இடைவெளி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கட்டாயம் இது ஒரு சீரழிவு பெண்ணுங்க. அதனால மக்களுக்கு எந்த வனத்துறைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது வந்து அந்த பூஞ்சோலை எஸ்டேட்டுக்கு போட்ட வழக்க கொண்டு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மேகமலையை வந்து சேர்த்து விட்டுருக்காப்ல. இந்த மேகமலைக்கு இந்த மக்கள் அந்த வனத்துறைக்கு
எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த மேகமலை இருக்கு. புலிகள் சாராங்க முடியும், அங்க ஒரு புளியா மரம் கூட இல்லைங்க. புளி சாராங்க ஒரு புளியா மரம் கூட அங்க கிடையாது, ஒரு எலி கூட கிடையாது அங்க. அதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை 2021 இருந்து 26 வரைக்கும் நாங்க காப்பாத்தணும். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு வனத்துறை அதிகாரிகளே, நம்ம முதலமைச்சரே, பேரவை தலைவர்களே, இதை எத்தனாம் தேதி நீங்க சீர்வணிவு நாங்க தாக்கல் செய்யணும் சொல்லி எனக்கு உங்களை மன்றியை கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதியில் 7 ஊராட்சிகளில் 3-4 தலைமுறையாக அந்த பூர்வீக குடிமக்கள் வாழ்ந்து வந்தார்கள். உச்சநீதிமன்றமே சொந்த நாட்டு மக்களை துணை ராணுவம் கொண்டு வெளியேற்ற வேண்டும் என்பது இன்றைக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. பூர்வீக குடிமக்களை இன்றைக்கு வன சட்டத்தை முன்வைத்து அந்த மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை வனத்துறை செய்து வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களுடைய நிலங்களுக்கு இந்த அரசு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மேகமலை வரசநாடு மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும், வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி பட்டா இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு பகுதியில் சுமார் 98 கிராமங்களில் 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இது அந்த மண் அவர்களுடைய மண். அவர்கள் பூர்வகுடி மக்கள் காலங்காலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் வீடு, தோட்டம் தொடங்கி ஆடு, மாடு, கோழி, விவசாயம் என அத்தனையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அரசு துறையின் அனைத்து கட்டடங்களும் அந்த பகுதியில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும், அது நீதிமன்றமாகவே இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்குத்தான் இருக்கிறது, மக்களுக்கு விரோதமாக இல்லை. ஒரு காலகட்டத்தில் 98 கிராமங்களில் வாழும் 12,000 மக்களை வெளியேற்றுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாட்டு மக்களுக்கு நமது அரசு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இந்த சட்டமன்றத்திலே நம்முடைய சீராய்வு மனுவை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டி அமர்கின்றேன். நன்றி.